Hello viewers, welcome to Magesh Chemistry classes. In the presentation, UG Chemistry Unit number 10, Organic Chemistry topic carbohydrates. Which of the following hexes will form the same osazone when treated with the excess of phenylhydrazine? The carbohydrate preparation properties topic. The osazone and phenylhydrazine osazone form. Phenylhydrazine formula C6H5NH2. Phenylhydrazine. இது ஒன் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி தான். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் ஆல்டிஹைட் கீட்டோன் இது கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு மாலிகுல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது ஹைட்ரோசோன் ஃபார்ம் பண்ணும். அதே இது வந்து டூ மாலிகுல்ஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல்ஹைட்ரஜன் இருந்தால் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் தான் ஓசோசோன். அப்போ ரெண்டு ஃபினைல்ஹைட்ரஜன் ஜாயின் பண்ணுறது நமக்கு வந்து ஓசோசோன். ஓகே, இந்த ஓசோசோன் ஃபார்மேஷன் எதில் இன்வால்வ் ஆகும்? சிம்பிளாக ஒரு பென்சால்டிஹைடை நம்ம எடுத்துக்கிட்டோம். C6H5 CH டபுள் பாண்ட் O. இப்போ இதேமாதிரி ஆல்டிஹைடு கீட்டோன்லையும் குளுக்கோஸ்லையும் ஆல்டிஹைடு குரூப் இருக்கும், கீட்டோன் குரூப் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆல்டிஹைடு குரூப் அல்லது கீட்டோன் குரூப் கூட ரியாக்ட் பண்ணும். அந்த ஓசோசோன் ஃபார்ம் ஆகிறது எப்போவுமே C1 அண்ட் C2. C1ல் ஆல்டிஹைடு கூட ரியாக்ட் ஆகும், C2னா கீட்டோன் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ அது பக்கத்தில் உள்ளதான் ரெண்டு இதுவும் கனெக்ட் ஆகுது. இப்போ குளுக்கோஸ், மேனோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாமே நமக்கு ஐடென்டிக்கல் கான்பிகரேஷன் C3 C4. அதனால் இது ஒரே டைப் ஓசோசோன் தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வரும். குளுக்கோஸ் இது டி குளுக்கோஸ். ஸோ லாஸ்ட் ஸ்டீரியோஜெனிக் பார்க்கில் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கு டி குளுக்கோஸ். இதில் இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் 3-4 பார்த்தீங்கன்னா இந்த 3-4 இந்த மூணு ஸ்ட்ரக்சர். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, மேனோஸ் இந்த மூணுலேயுமே இதுவும் ஓசோசோன் ஃபார்ம் பண்ணும். இங்கேயும் ஓசோசோன் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் ஓசோசோன் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் ஓசோசோன் ஃபார்ம் ஆகும். ஐடென்டிக்கல் ஓசோசோன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எதை தவிர இங்கே கொடுத்துருக்க கேலக்டோஸ் தவிர. ஸோ அதனால் ஐடென்டிக்கல் ஓசோசோன் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வந்து குளுக்கோஸ், மேனோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். In the following reaction of glucose வந்து bromine water and ferric sulfate in presence of hydrogen peroxide. அது கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் கால்டு ரஃப் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். அப்போ ரஃப் டீக்ரடேஷன் சொன்னால் நம்பர் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிறது. டி குளுக்கோஸ் வந்து டி அரபினோஸாக மாறிடும். ஸோ அப்போ இது 6 கார்பன் அப்படிங்கிறது 5 கார்பனாக மாறிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஏரியாவில் ப்ராடக்ட் வந்து எதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கார்பன் 1 2 3 4 5. அது மாதிரி இதில் இருக்கக்கூடியது 1 2 3 4 5 6. ஸோ இதெல்லாமே 6. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ அரபினஸ். சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் மாறாது, அந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து வராது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ரஃப் டீக்ரேஷனில் ஃபஸ்ட் என்ன ஆகுனா அந்த புரோமின் வாட்டருடைய ரோல் என்னென்னா இந்த ஆல்டிஹைடை ஆசிடை மாற்றும். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் குளுக்கோஸ்னால் குளுக்கோனிக் ஆசிட், இங்கே ஆல்டோஸ் கொடுத்தா ஆல்டோனிக் ஆசிட் பண்ணும். அடுத்த ஸ்டெப்பில் அது என்ன பண்ணும், ஒரு கார்பனை என்ன பண்ணும், அதில் கூட CHOH குரூப் கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இட் இஸ் கால்டு ரஃப் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஸ்வீட்டஸ்ட்? TRB 2008 அண்ட் 2009 கேட்டது. கார்போஹைட்ரேட்லேயே நமக்கு வந்து அதிகமான ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கிறது ஃப்ரக்டோஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் டைரக்ட் ஆன்சர் சி. ஜென்ரல் ஆர்டர் எப்படி இருக்குன்னா முதல்ல குளுக்கோஸ் கம்மியாக இருக்கும், அடுத்தது மால்டோஸ்க்கு பிறகு சுக்ரோஸ், அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் கார்போஹைட்ரேட் ஃப்ரூட் சுகரில் இருக்கக்கூடியது. இது கேன் சுகர், ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடியது ஃப்ரூட் சுகர். இது வந்து கேன் சுகர் அப்படிங்கிறோம். இது மால்ட்டில் இருக்கக்கூடியது மால்டோஸ். குளுக்கோஸ் நமக்கு தெரியும் ஹனி சுகர். நெக்ஸ்ட் ஒன். Muta rotation does not occur in. First of all, muta rotation அப்படிங்கிறது இதில் எந்த கார்போஹைட்ரேட்டில் மியூட்டா ரொட்டேஷன் வராது அப்படிங்கிறது. மியூட்டா ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த சேஞ்ச் இன் ஆப்டிக்கல் ரொட்டேஷன். சேஞ்ச் இன் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் தி கைரல் மாலிகுல். ஏன் இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால்
change in the equilibrium between two anomers. Anomers அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். C1 கான்ஃபிகரேஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு, C1 கார்பனில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கிறது அனாமஸ். ஓகே, ஸோ மியூட்டர் ரொட்டேஷனை என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இதில் குளுக்கோஸ் வந்து டி குளுக்கோஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டி குளுக்கோஸ் இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து 6 கார்பன் இருக்கும், ஒரு ஃபைரனோ ஸ்ட்ரக்சர். இந்த ஹாவார்த் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இது ஃபைரனோ ஸ்ட்ரக்சர். இது ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் த பீட்டா. ஆல்ஃபானா அப்படி இருக்குது அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அந்த OH குரூப் வந்து டவுன்வர்ட் பொசிஷன் இருக்குது, இது அப்வர்ட் பொசிஷன் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 6 மெம்பர்ஸ் இருக்குது. இதில் CH2OH. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் இஸ் திஸ் ஒன், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் கார்பன். ஸோ டி குளுக்கோஸ் and it is alpha D glucose and it is beta D glucose. இந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ்க்கு ஆப்டிக்கல் ரொட்டேஷன் 112 டிகிரி, பீட்டாவுக்கு வந்து 18.7 டிகிரி. ஆர்டினரி குளுக்கோஸ்க்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய வந்து +53, கரெக்ட் வேல்யூ 52 டிகிரி 0.7 மினிட். இப்போ இது ரெண்டுமே இப்போ ஒரு குளுக்கோஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இடையில் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறனால, ஸோ அப்போ இது ரெண்டும் கார்பன் 1ல் இதாகிறதுனால ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர் ஆனோமஸ். இது இல்லாமல் C1 இல்லாமல் C2, C3, C4 அதில் சேஞ்ச் ஆச்சுன்னா எபிமர், C2 எபிமர், C3 எபிமர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஆனோமரிக் ஸ்ட்ரக்சர் குளுக்கோஸில் ரெண்டுக்குமே இதில் நடக்கிறதுனால தான் இங்கே மியூட்டா ரொட்டேஷன் வருது. சேஞ்ச் இன் ஆப்டிகல் ரொட்டேஷன், சேஞ்ச் இன் த ஈக்குலிபிரியம் பிட்வீன் த டூ ஆனோமர்ஸ். மியூட்டா ரொட்டேஷன் டஸ் நாட் அக்கர் இன் அப்படிங்கிறது கொஸ்டின். ஆன்சர் இஸ் டி. சுக்ரோஸில் வந்து ஏன் வந்து அது ஆகலாம்னா சுக்ரோஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அப்போ அந்த குளுக்கோஸோடைய ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃப்ரக்டோஸோடைய செகண்ட் கார்பனும் லிங்க் ஆயிரும். அங்கே கிளைகோசைடிக் லிங்கேஜ் வர்றதுனால சுக்ரோஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. So combination of the alpha glucose and beta fructose linked by the glycosidic linkage. So free OH group அங்க கிடையாது. Okay. So this is the reason. Alpha glucose and beta glucose differ in the orientation of OH group at carbon 1. இப்பதான் பார்த்தோம் anomers. அது TRB 89ல கேட்டது. இதுவும் TRB 89ல கேட்டது. இது போக 2007 and 8ல வந்து என்ன கொஸ்டின் இதே காம்பினேஷனில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா குளுக்கோஸ் அண்ட் பீட்டா குளுக்கோஸ் ஆர் டேஸ். ஆன்சர் என்ன? ஆனோமஸ் கேட்டிருக்காங்க. இது 2 வருஷமாக கேட்டிருக்காங்க, 2007, 8, 2006, 2007 எல்லாத்துலேயுமே இது கேட்டுக்கிட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபாலோயிங் கார்போஹைட்ரேட் இஸ் ரிங் ஸ்ட்ரக்சர் ஹாவாத்தில் 6 மெம்பர்ஸாக இருந்தால் நமக்கு அதில் வரக்கூடியது வந்து ஃபிரனோஸ் அண்ட் 5 மெம்பராக இருந்தால் பைரனோஸ். Pyranose is a collective form of saccharides that have chemical structures that include 6-member ring consisting of 5 carbon atoms and 1 oxygen atom. Heterocycle. There may be other carbon external to the ring. அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆல்ஃபா குளுக்கோ பைரனோஸ் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ பைரனோஸ் அப்படிங்கிறது நமக்கு 5 கார்பன்ஸ் இருக்கக்கூடிய ரிங்கு அண்டு ஃபிரனோஸ் அப்படிங்கிறது 4 கார்பன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருக்குது, 5 மெம்பர் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது பைரனோஸ் தான். தென் ஆல்ஃபா பைரனோஸ்னு ஒன்று இருக்குது. இதில் மற்ற இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து எடுத்துடலாம். ஆல்ஃபா பைரனோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது. ஃபிரனோஸை நம்ம கட் பண்ணிடலாம். அந்த பைரனோஸில் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு, இந்த ஆல்ஃபா ஃபார்ம் த OH குரூப் இந்த பொசிஷன் அஸ் த அப். ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது வந்து என்னது நமக்கு வந்து ஆல்ஃபா. அதே இது வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபேஸிங் டவுன் அப்படி இருந்தால் அது வந்து என்னது பீட்டா. இந்த இடத்துல OH குரூப் எப்படி இருக்கு, ஃபேஸிங் அப்வர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா பைரனோ. நெக்ஸ்ட் ஒன், the pair of compounds in which both compounds give positive test with the tolerance reagent. Tolerance reagent அப்படிங்கிறது it is the ammoniacal silver nitrate.
containing Ag plus ion. Ag plus ion is reduced by the carbonyl compounds. அதாவது carbohydrate, இந்த கேஸில் carbohydrates having the free aldehyde or keto group into Ag. இது tolerance reagent. Glucose வந்து aldehyde. Sucrose வந்து is a combination of glucose and fructose at combination at 1 and 4. There is no free aldehyde group. அங்கே வந்து free aldehyde group இல்லை. So sucrose is not your answer. Fructose and sucrose. Fructose on the carbonyl group is free. At alkali medium, it reduces. At alkali medium, it is in the form of equilibrium between the aldehyde and the compound. Okay. இங்கே phenolங்கிறது ketone. அதனால இது என்ன பண்ணாது, இது இந்த காம்பினேஷன் ஹெக்ஸனால் வந்து ரெடியூஸ் பண்ணும் aldehyde. Glucose and fructose. So our answer is D. Glucose on prolonged heating with H. குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 6 கார்பன் இருக்குது. அது எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது எல்லா கார்பன் வரிசையாக இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே CH3, CH2 எல்லாம் லாங் செயினில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். ஸோ கம்ப்ளீட்டாக அது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுப்போம். திஸ் இஸ் கால்டு நார்மல் ஹெக்சேன். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம படிக்கக்கூடியது. ஸோ நார்மல் ஹெக்சேன் ஆன்சர். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங். alpha D glucose and alpha beta D glucose are anonymous. ஏன்னா C1ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். And the pentaacetate of glucose does not react with the hydroxylamine. அது கொடுத்துருக்கு. குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா CHO அதில் வந்து 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது அப்படிங்கிறது கான்செப்ட். இது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ குளுக்கோஸ் வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூட பென்டாசிட்டேட்டை கிரியேட் பண்ணும். ஸோ பென்டாசிட்டேட்டை கிரியேட் பண்ணுறதுனால, எஸ்டர் ஃபார்மை கிரியேட் பண்ணுறதுனால இட் ஹேஸ் 5 ஹைட்ராக்சில் குரூப்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த பென்டாசிட்டேட் குளுக்கோஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டஸ் நாட் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமீன். ஹைட்ராக்சிலமீன் கூட வந்து ரியாக்ட் பண்ணுறது என்ன குரூப்னா ஆல்டிஹைட் குரூப் ரியாக்ட் ஆகும். ஆல்டிஹைட் குரூப் தான் ஹைட்ராக்சிலமீன் கூட ரியாக்ட் ஆகும். இங்கே பென்டாசிட்டேட் இருக்கும்போது இந்த OH மட்டும்தான் இதாக மாறி இருக்கும். எது மாறி இருக்காது, ஆல்டிஹைட் குரூப் வந்து மாறி இருக்காது. அப்படின்னா இது என்ன பண்ணும், ஹைட்ராக்சிலமீன் கூட ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கான்செப்ட். இன் ப்ராக்டிஸ் does not involve in the hydroxylamine reaction. என்ன ரீசனாக இருக்க முடியும், பிகாஸ் திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அது ஃப்ரீயாக கிடையாது, அது எதில் இருக்கும், சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ this is correct one. Alpha cellulose is a straight chain polysaccharide molecule which contain beta glucose unit. செல்லுலோஸோட இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ செல்லுலோஸ் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். செல்லுலோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு எது மட்டும்தான் கிடைக்கும், டி குளுக்கோஸ் மட்டும்தான் கிடைக்கும். டி குளுக்கோஸ் அது பீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்க்கலாம். செல்லுலோஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு செயின் பாலிசாக்கரைடு, ஸ்ட்ரைட் செயின் பாலிசாக்கரைடு. குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். குளுக்கோஸ்லேயுமே நமக்கு இங்கே வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா லிங்கேஜ், 1,4 பீட்டா லிங்கேஜ் இங்கே கொடுக்கக்கூடிய. ஸோ அதனால் செல்லுலோஸ் இஸ் ஸ்ட்ரைட் செயின் பாலிசாக்கரைடு கரெக்ட். மாலிகுல் ஒன்லி இந்த பீட்டா குளுக்கோஸ்ங்கிறது கரெக்ட். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர் எனன்ஷியமஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அனாமஸ் கொடுத்துருக்கோம். அப்போ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இன்கரெக்ட். யுவர் ஆன்சர் இஸ் டி. பாலிசாக்கரைடில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய 2 இதை நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டார்ச்சு, இன்னொன்று வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ் ப்ரீவியஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் எது மட்டும்தான் வரும், நமக்கு குளுக்கோஸ் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அன்பிரான்ச்டு பார்ட்டும் அதில் இருக்கும், பிரான்ச்டு பார்ட்டும். ஸ்டார்ச்சில் வந்து 2 கேட்டகரியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், பிரான்ச்டு பார்ட் அண்ட் அன்பிரான்ச்டு பார்ட். இதில் லீனியர் செயின், இதில் வந்து கிளைகோசிடின் லிங்கேஜ் வந்து ஆல்ஃபா 1 and 6. இதில் கிளைகோசிடின் லிங்கேஜ் வந்து 1,4 பீட்டா கிளைகோசிடின் லிங்கேஜ். இதில் வரக்கூடியது அன்பிரான்ச்சில் வரக்கூடியது ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடின் லிங்கேஜ். நெக்ஸ்ட் ஒன், which of the following compounds can be detected by Malich test? Malich test அப்படிங்கிறது இது கெமிக்கல் வந்து ஆல்ஃபா நாப்தால் இருக்கும். அதில் ஆல்ஃபா நாப்தால் ஃபினாலிக் காம்பவுண்ட் டிசால்வ்ட் இன் எத்தனால். இதுதான் மாலிச் ரியேஜென்ட். சுகர் கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் வந்து ரெட்டிஷ் வயலட் கலர்.
இதுதான் மாலிஸ் டெஸ்ட், ரெட்டிஷ் வயலட் கலர். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கிறனால இது வந்து எதை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது, கேன் பி டிடெக்டட் பை தி சுகர்ஸ். அமீன்ஸ்க்கு வந்து நிறைய டெஸ்ட் இருக்குது, கார்போலமைன் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது, ஆல்கஹால் குளுக்கோஸ் டெஸ்ட், விக்டர்மேட் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து வித் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறது, இது மாதிரி சில டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ சுகர் ஐடென்டிஃபைங் டெஸ்ட். It is a Malus reagent. With the sugar, it gives red-violet coloration. Your answer is A. Okay, viewers, this is the end of our presentation. Thank you for watching.